வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் 2026 அதில் கொண்டாடப்பட்ட பொங்கல் விழா அதை பற்றின வீடியோ தான் இது. காலையில் எல்லாம் நேரமாக ஒரு 8:30க்கே வந்து பொங்கலை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பொங்கல் பொங்கி வர நேரத்துலேருந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எக்ஸாக்டாக பொங்கல் இன்னும் ஒரு 10-15 செகண்ட்ஸில் பொங்கி வரப்போகுது. அந்த வீடியோ தான் நான் உங்களுக்காக காமிச்சிட்ருக்கேன். இந்த பொங்கலில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாஃப் எல்லாருமே பார்த்திங்கன்னா, ஒரு ஆஃபீஸ் ஸ்டாஃப் எல்லாருமே இப்போ லேடிஸ் அப்படின்னா எல்லோரும் ஒரே கலரில் சேரீ எடுத்துட்டாங்க. ஜென்ஸ் அப்படிங்கும்போது ஒரே கலரில் வேஷ்டி சட்டை அந்த மாதிரி எடுத்துட்டோம். அந்த மாதிரி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் சேர்ந்த ஜென்ஸ் எல்லாம் ஒரே சட்டை வேஷ்டியாகவும், லேடிஸ் எல்லாம் ஒரே யூனிஃபார்ம் சேரீயும் எடுத்துகிட்டு அன்றைக்கெல்லாம் காலையில் நேரமாக வந்து அசம்பிள் ஆகி பொங்கல் வச்சுட்டோம். ஏதோ பொங்கல் பொங்கி வந்துட்டுருக்கு, அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. பொங்கல் பொங்கி வந்தோன்னா பச்சரிசி போட்டு அதை எடுத்து விட்றாங்க. இந்த பொங்கல் கொண்டாட்டம் பார்த்திங்கன்னா எல்லா வருஷமே இதே மாதிரி தான் கொண்டாடிட்டுருக்கோம். எல்லா வருஷமும் போலவும் இந்த வருஷமும் நாங்கள் இதை சிறப்பாகவே கொண்டாடிட்டோம் அப்படின்னே சொல்லலாம். இதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா விளையாட்டு போட்டி நாங்கள் செலக்ட் பண்ண விளையாட்டு போட்டிகளில் பார்த்திங்கன்னா 1-2 புதுசாக இருந்துச்சு. அது நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். அதனால் நான் இந்த வீடியோவை வந்து தனித்தனியாக எடுக்காமல் மொத்தமாக ஒரே வீடியோவாக கன்சாலிடேட் பண்ணியிருக்கேன். எதுக்காகனா அதை பிரித்து இது பண்ண வேணாம் அப்படின்றதுக்காக. பொங்கல் வச்சு ஆரம்பித்ததுலேருந்து நாங்கள் பொங்கல் வச்சு அதை சாப்பிட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு விளையாட்டு போட்டி ஸ்டார்ட் பண்ணி விளையாட்டு போட்டியை பார்க்க ஆரம்பித்தது எல்லாமே ஒரே இதாக இது பண்ணியிருக்கேன். அப்போ தான் ஒரு ஃபுல்ஃபில்லாக அவங்களுக்கு ஒரு இது பார்த்த ஒரு செலிப்ரேஷன் பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக. கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ எல்லோரும் வந்து ஒவ்வொருத்தராக வந்து அந்த பொங்கல் பானைக்கு அரிசியை வந்து சாமியை வேண்டி போடுறாங்க. அந்த வீடியோவை தான் பார்த்துட்ருக்கீங்க. எல்லோரும் அரிசி வந்து பொங்கல் பானைக்குள்ளே போட்டு முடிச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, நாங்கள் பொங்கல் வந்து வச்சு முடிச்சுட்டு சாமிக்கு வந்து படையலிட்டுட்டு சூரிய பகவானை வேண்டிக்கிட்டு சாமிக்கு நாங்கள் வச்ச பொங்கலில் வந்து படையலிட்டு சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டதுக்கப்புறமா சின்ன ஒரு ஃபோட்டோ ஷூட் மட்டும் பண்ணோம். கேர்ள்ஸ் தனியாக இது வந்து சாமி கும்பிட்டுறதுக்கு முன்னாடி நாங்கள் படையல் பண்ணது நாங்கள் போட்ட ஃபோன் அதை வந்து உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். நாங்கள் பண்ண அலங்காரம் பொங்கல் வச்ச இடத்த காமிச்சிருக்கு. இப்போது சாமி கும்பிட்டதுக்கப்புறமா ஒரு சின்ன ஃபோட்டோ ஷூட் நாங்கள் பண்ணோம். கேர்ள்ஸ்லாம் ஒரு தனியாக ஒரு எல்லாரையும் சேர்த்து ஃபோட்டோ ஷூட் பண்ணி அதே மாதிரி அது முடிஞ்சதுக்கப்புறமா பாய்ஸ் எல்லாம் வந்து தனியாக ஒரே இடத்துல நிற்க ஒரு ஃபோட்டோ ஷூட்டுமே அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கன்சாலிடேட் பண்ணி ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணிவிட்டு இப்போ விளையாட்டு போட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த விளையாட்டு போட்டி பார்த்திங்கன்னா, இது விளையாட்டு போட்டி விளையாடும் போது மழை பெஞ்சிட்டு இருந்தங்காட்டி உங்களுக்கு லாங் ஃபோக்கஸில் தான் எடுத்திருக்காங்க. பக்கத்தில் ஆளுங்களுமே கம்மியாக தான் நின்றுட்டு இருந்திருக்காங்க. என்ன காரணம்னா மழை பெஞ்சது, அதனால் வந்து யாரும் வரல. எல்லாம் அந்த போட்டிக்குள்ளே நின்றுட்டு வீடியோ எடுத்துருக்காங்க. இது வந்து உரியடித்தல் சட்டி உடைத்தல் போட்டின்னு சொல்லுவாங்க. அதில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஆள் போய் சட்டி உடைக்க போனாங்க. சாமிங்க அவரே வந்து சட்டையை உடைச்சி போட்டார். டைம் எடுத்துக்கிட்டாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்களுக்கு இந்த சான்ஸ் கொடுக்காம அவரே போட்டு சட்டையை உடைச்சிட்டாரு. உடனே மற்றவங்க எப்படி நாங்கள் விளையாடுறது அப்படின்னு கேட்க போவோம். சட்டையை வேறு நாங்கள் ஒரே சட்டையை தான் வாங்கி வச்சுருந்தோம். அப்புறம் சரி யோசனை பண்ணி பக்கத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் தனியாக வச்சுருந்த சட்டியை போய் அவங்க இந்த ஒரு சட்டியை உடைச்சதுக்கப்புறமா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருந்து சட்டியை வாங்கிட்டு வந்து நாங்கள் மறுபடியும் கேம் கண்டினியூ பண்ணோம்.
அந்த வீடியோ தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள். இப்போது நல்லா வாட்ச் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இப்போ சட்டியை வந்து உடைக்க போகிறாரு. இதை பாருங்கள், சட்டியை உடைய போகுதுங்க. இது யாருமே எதிர்பார்க்காத ஒன்று, நடக்கும் அப்படிங்கிறது யாருமே இல்லாத ஒன்று. இதுக்கப்புறம் மற்றவங்களாம் விளையாடணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே சான்ஸ் கொடுத்தாங்க. வேறு ஒரு சட்டி எடுத்து கட்டி ஒன்று எல்லாருமே விளையாடணும். எல்லாருமே விளையாண்ட இதுவுமே உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது வந்து இது வந்து மியூசிக்கல் சேர் லக்கி கார்னர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஜென்ஸ் எல்லாம் சேர்ந்து தனியாக வச்ச மியூசிக்கல் சேர் கேம் இது உங்களுக்கு காமிச்சிட்ருக்கிறது. ஒரு பாட்டு போட்டு விட்டாங்க. பாட்டு போட்டு விட்டுட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் கழித்து பாட்டை ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு சின்ன பாப்பா கையில் வந்து ஒரு சீட்டு ஒன்று தூக்கி போட சொல்லி எடுத்து ஒவ்வொரு இதாக ரிஜெக்ட் பண்ணிகிட்டே வந்தாங்க. இது இன்ட்ரெஸ்ட்டு, இது நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்ச கேம் அப்படிங்கிறத விட இது இந்த பொங்கல் விழாவில் இந்த மாதிரி கொண்டாட்டத்தில் இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து விளையாடுறப்போ ஒரு நாளே வந்து ஒரு புதுமையாகவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. அவ்வளோதான் தவிர வேறு இன்னும் இல்லை. இது எல்லாம் இந்த கேம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த சட்டி அடிக்கிற போட்டியாக எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச கேமாக தான் இருந்துச்சு. பட் என்னன்னா அந்த பொங்கல் ஃபெஸ்டிவலில் எல்லோரும் ஒரே இதாக ஒற்றுமையாக ஒரு பொங்கல் வச்சு கொண்டாடிட்டு அன்னைக்கு நாளை வந்து நாங்கள் அந்த விதம் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சரி, அந்த இதை வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் எல்லாம் ஒன் பை ஒன்னாக ஒவ்வொருத்தருக்கு வந்து வீடியோ எடுத்தாங்க. நான் வீடியோ எடுத்தது எதையும் விடக்கூடாது அப்படின்றதுக்காக எனக்கு கிடைச்ச எல்லா வீடியோவையும் சேர்த்து கன்சல்டேட் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு இதாகவே அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இதை பண்ணிட்டேன். இது எப்படி நாங்கள் பாய்ஸ் தனியாக விளையாண்டமோ அதே மாதிரி கேர்ள்ஸுக்கும் லக்கி கார்னர் மியூசிக்கல் கேம் நடத்தியிருக்கோம். அந்த வீடியோ தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதில் என்ன ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, நாங்கள் பசங்க எல்லாம் சேர்ந்து கேர்ள்ஸுக்கு ஒரு ஈவெண்ட் நடத்தினோம். அதே மாதிரி அவங்க முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க எல்லாம் வந்து சேர்ந்துட்டு பாய்ஸுக்கு ஒரு ஈவெண்ட் நடத்தினாங்க. அதுதான் பாருங்கள் எப்படி நாங்கள் அலங்கரிச்சிருக்கோம், கலர் பேப்பர்லாம் ஒட்டி பொங்கல் கொண்டாட்டத்தை எப்படி இது பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த வியூவில் நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்க்கலாம். கலர் காகிதம்லாம் இருக்கும். இப்போது நடந்த மியூசிக்கல் சேரில் பார்த்திங்கன்னா இவங்க 3 பேர் தான் கடைசியாக நிற்கிறாங்க. இவங்க 3 பேர்த்தில் உங்க 3 பேருக்குமே ப்ரைஸ் இருக்குது. யார் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அப்படிங்கிறது தான் போட்டி. அதுக்காக தான் இப்போ இவங்க சுற்றிட்டுருக்காங்க. பாய்ஸுக்கான மேட்ச்சில் எனக்கு அந்த வீடியோ லாக் கிடைக்கல, அதனால் நான் அதை உங்களுக்கு கரெக்டாக காமிக்க முடியல. பட் இந்த கேமில் இவங்க 3 பேர் தான் போட்டி போட்டாங்க. அந்த வீடியோ கரெக்டாக யார் எடுத்திருக்காங்க அப்படின்றங்காட்டி நான் அந்த வீடியோவை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். பாருங்கள். இப்போ தேர்டு ப்ரைஸ் சேச் மேடம், அந்த மேடம் தேர்ட் ப்ரைஸ் தேர்டாக இதாகிறாங்க. அடுத்து அந்த பாப்பாவா இல்லை அந்த மேடமா அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட் ப்ரைஸுக்கு தான் இப்போ போட்டி நடக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. யார் இந்த மேடமா பாப்பாவா அப்படின்னு சில அது மேடம் செகண்டாக வந்துட்டாங்க, பாப்பா ஃபஸ்ட்டாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன கேம் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அந்த தம் கட்டுற கேம் ட்ரை பண்ணோம். அந்த ஸ்ட்ராவை வச்சு பேப்பரை இழுத்து பிடிச்சி தம் பிடிக்கணும், மூச்சு பிடிக்கணும். யார் அதிக நேரம் வச்சுருக்காங்களோ அவங்க தான் வின்னு. இது மட்டும்தான் எங்களால் வீடியோ எடுக்க முடிஞ்சது. நாங்கள் நிறைய கேம் கண்டக்ட் பண்ணால் கூட வேறு கேம்லாம் எடுக்க முடியல, எல்லாம் பிஸியாக இருந்துட்டோம். இது லீக் வச்சு ஃபைனல் வந்தங்காட்டி இது எங்களுக்கு வீடியோ கிளிப்பிங் கிடச்சிது, அதனால் போட்டுட்டேன். இது இல்லாமல் நிறையா நாங்கள் ஒரு 4-5 கேம் விளையாண்டோம். அந்த வீடியோஸ்லாம் எங்களால் எடுக்க முடியல. அதனால் லெமன் ஸ்பூன் கூட விளையாண்டாங்க எங்கள் லேடிஸு. அந்த வீடியோ கிளிப்பிங்ஸு இல்லை, அதனால் நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணல. அப்புறம் இதில்
இந்த டம்ளரில் தண்ணி நிரப்பி அதில் பால் வச்சு பாலை வந்து 5th டம்ளருக்கு பாஸ் பண்ணுற கேம் அது விளையாடினோம். அப்புறம் ஃபைனலாக இந்த நாளை வந்து நாங்கள் குரூப் ஃபோட்டோ செஷனை எடுத்துகிட்டு நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.